எந்த தோஷத்தையாவது கழிச்சு வச்சிடாதீங்க. தோசைலாம் காசுக்கு தண்டம். நானும் கத்துறேன் கதறேன், ஒருத்தர் வந்து தோசத்தை பத்தி இல்லைங்க அது சரின்னு பேச மாட்டாரு. மை ஃபேமிலி ஃபோர்சிங் மீ டு மேரி, நத்திங் கோஸ் ரைட் நவ், கேன் ஐ மேரி, வாட் இஸ் டைமிங்? ஓகே சஸ்மிதா தெளிவா இருக்கிறீங்களே, என்னம்மா ஏன் அங்கெல்லாம் 20-22 வயசுல போய் ஏன் கல்யாணம் அப்படின்னு இது பண்றீங்க? அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டிய, ஆனா எல்லாருமே பண்ண முடியாதா? ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா தாராளமா பண்ணிக்கலாங்க. 1999, அதாவது 4 மார்ச் 1999 9:43 AM. அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்களா? 6-8 தசாபுத்தி, அஷ்டம சனி, கோச்சார சனியோட பாதிப்புகள் இருந்தா கண்டிப்பா வேணான்னு சொல்லி, இப்ப வேணான்னு சொல்றதுக்கு 3-4 வருஷம் கழிச்சு அதுக்கான காரணம் உங்களுக்கு என்ன அப்புறம் அப்படின்றது அப்புறமா தான் தெரியும். நீங்களும் அது இப்போ ஏன்னா அடுத்து கன்னிராசி, உத்தர நட்சத்திரம். சரி, இந்த அமைப்புகள்ல 7ஆம் இடம் கடுமையான சுப அமைப்புல இருக்கு. ராசிக்கு 7 நல்லா இருக்கு, லக்னத்துக்கு நல்லா இருக்காரு. எல்லா சுபர்களும் மங்கள யோகத்தை எல்லா சுபர்களும் ஒரு மாதிரி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 8ல சனி, லக்னத்துக்கு 2ல செவ்வாய், லக்னத்துக்கு 8ல சனி அப்படின்றவங்க. சரி, இந்த அமைப்புகள்லாம் என்னையா சொல்லுது? தயவு செய்து இப்ப கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அடுத்து கன்னிராசி, சிம்மராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரங்களை விட்டுட்டு சனி இப்ப அழகா சிம்மராசிக்காரங்களை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாரு, குறிப்பா மக நட்சத்திரக்காரங்களை. இதுக்கு அடுத்த நிலையாக அப்படியே கன்னிக்கு வருவாருங்க. சிம்மம் உத்திரம் முடிஞ்சோடனே கன்னி உத்திரத்துக்கு தான் வருவாரு. கன்னியில இருக்கக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப வரக்கூடிய அறிமுகம், காதல் அத்தனையும் பிற்பகுதியில உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தசா புத்தி என்ன சொல்லுது? சரி, ராகு தசையில புதன் புத்தி, 2026 வரைக்குமே பிரஷர் இருக்குமே. ராகு தசையில கேது, ராகு தசையில சுக்கிரன். ராகு திசையில் ஏன்னா ராகு உங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும் தான். ராகு தசையில சுக்கிரன், ராகு தசையில புதன், ராகுல புதன் 7ஆம் இடத்தோட தொடர்பு, திருமண அமைப்பு. ராகு தசையில புதன், ராகு தசையில சுக்கிரன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். ராகு தசையில சுக்கிரன் வரைக்கும் தயவு செய்து கவனமா இருங்க. ஏன்னா கோச்சார அமைப்புகள்ல அப்படியே சரியா வந்து 8 தொடர்பு வந்து அழகா உட்காருங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 2027ல தான் சரியான அமைப்புகள்ல அஷ்டம சனி தொடங்கக்கூடிய அமைப்பு. சரியா ராகு திசையில சுக்கிரன் புத்தி, 8ஆம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போயிருவாரு. தயவு செய்து இந்த திருமணம் வேணாம். இந்த வீடியோ அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி அம்மா அப்பா கிட்ட காட்டுங்க. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நான் மறுபடியும் டேட்டோடவே உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட லைவோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வாய்ப்பு கிடைச்சவங்களுடைய இதெல்லாம் விறுவிறுன்னு அவங்க எடுத்து உங்களுக்கு இதா கொடுக்க முடியுமோ அப்படியே போட்டுருவாங்க. சோ அதை நீங்க அப்படியே காட்டிக்கலாம். தயவு செய்து கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்ச இந்த அமைப்புகள்ல ராசிக்கு 2, லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 8, ராசிக்கு 8 அத்தனையும் பாவ கிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு. திருமணம் நடக்குமா? தாராளமா 30 வயதுக்கு மேல நல்ல திருமண வாழ்க்கை இருக்கு. தயவு செய்து அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, பெற்றோர்கள் பெரியவங்களோட விஷயம் நமக்கு வேணும். ஆனாலும் இந்த இடத்துல பிரஷரை போட்டுக்கிட்டு நாளைக்கு கன்னிராசியோட அஷ்டம சனிக்கு இந்த லைவ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டுவீங்க. சரிங்களா? திருமண அமைப்பு இப்ப வேண்டாங்க. குரு எப்படியும் ராகு திசையில இவரு முடியணும். யாரு? ராகு திசையில சுக்கிரன் முடியணும், ராகு திசையில சூரியன் முடியணும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரனின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தை அமைப்புகளையும் 7ஆம் பாவக அமைப்புகளையும் ஒரு சேர செய்வாரு. தெளிவா பேசுறேன். ஜாதகத்தை கட்டமா போட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது கூட ராசிக்கு 5ஆம் அதிபதியான குழந்தையை கொடுக்கக்கூடிய இவரு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறனால குழந்தையும் திருமணத்தையும் ஒரே நேரத்துல கொடுத்துருவாரு. சந்திரன் ரிஃப்ளெக்ட் பண்ற பிளானட். சரிங்களா? சரி, எந்த தோஷத்தையாவது கழிச்சு வச்சிடாதீங்க. தோசைலாம் காசுக்கு தண்டம்.